இருக்காங்க? உள்ள இருக்காங்கக்கா. இந்தாம்மா, போதுமா? போதும். வா சரோ, வா. உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஏதோ வேலை விஷயமா? ஆமா ஆமா, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் கடையிலேயே ஒரு சின்ன வேலை போட்டு தரதா சொன்னாரு. நிஜமாவாமா? இவருக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக உன் புருஷன்கிட்ட நிறைய வாதாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சில விஷயங்களை எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். சரோ, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. ஆனா இது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியல. ஏ? அது இல்லம்மா, இந்த மனுஷன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நீ ஏதோ நல்ல மனசோட தான் செஞ்சுட்டு இருக்க. அங்க அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்துகிட்டாருன்னா நாளைக்கு நம்ம ஒருத்தர் முகத்துல முழிக்கணும்ல. மா, முதல்ல நீங்க அவரை நம்புங்க. அப்பதான் மத்தவங்களும் அவரை நம்புவாங்க. ஏன்னா தான் பண்ணது தப்புன்னு ஒரு மனுஷன் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பை திருப்பி பண்ணவே மாட்டாங்க. உங்க வீட்டுக்காரரும் அப்படிதான். எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் அவரை நம்புங்க. சரோ, என் வார்த்தையை நம்பவோ என்ன மனுஷனா நம்பவோ இங்க யாரும் தயாரா இல்ல. ஆனா நீ என்ன நம்புற. இந்த நம்பிக்கைக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டானே. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க காப்பாத்துனா போதும். நிச்சயமா காப்பாத்துவேன். நீங்க உடனே மார்க்கெட்டுக்கு போய் அவரை பாத்துருங்க. ரொம்ப நன்றிமா. நான் கிளம்புறேன். நானும் வரேன். என்னங்க, சாப்பிட்டு போங்க. ஒரு நிமிஷம் சரோக்கா. இவ்ளோ தப்பு பண்ண பொன்ராஜையே நீங்க மன்னிச்சிட்டீங்க. எங்களை மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க? இவ்ளோ நல்லவங்களா இருக்கிற நீங்க எங்களை மட்டும் ஒதுக்குறது மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அப்பா. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். விஜய் இருக்காளா? இருக்கா, உட்கார், கூப்பிடுறேன். விஜய். என்ன மாமா? விஜய், இவங்க கோபி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, பாக்கணும்னு வந்திருக்காங்க. வாங்க. வா விஜய், உட்காரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? பரவாயில்லையே, ஒரு விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தோம். என்னையா? என்ன? ஆமாமா, நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நானும் விஜய வரேன்னு தான் முதல்ல கோபி சம்மதிச்சாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டு கோபி பார்ட்டி வேண்டான்னு சொல்லிட்டான். நீ ஏமா வரமாட்டேன்னு சொன்ன? நான் வரமாட்டேன்னு சொன்னேனா? விஜி, கோபி ரொம்ப நல்லவம்மா. எங்க கார்மெண்ட்ஸ்லயே கோபியோட குணத்துக்கு தான் மரியாதை. எப்பவுமே அவன் எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப கொஞ்ச நாளா என்னாச்சுன்னே தெரியல. அவன் யார்கிட்டயும் பேசுறதும் இல்ல, சிரிக்கிறதும் இல்ல. யாராவது விளையாட்டு பண்ணா கூட அவங்க மேல அவன் எரிஞ்சு விழறாமா. அவனை பார்த்து சில பேர்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? கோபி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறி போயிட்டான். அவன் ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை, அப்படி இப்படின்னு கண்ணு காது வச்சு ஏதோ பேசிக்கிறாங்கம்மா. கோபிய பார்த்து பரிதாபப்படுற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப திடீர்னு கேன்சல் பண்ணா அது கோபிக்கு தாமா கஷ்டம். அதனாலதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? அவரோட சந்தோஷம் கலகலப்பு எல்லாத்தையும் நான் என்னமோ கெடுத்துட்ட மாதிரி பேசுறீங்க. ஆமா, நான் பார்ட்டி வேண்டான்னு சொன்னதா உங்களுக்கு யார் சொன்னது? கோபி தான் உனக்கு ஃபோன் பண்ணானா? நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே. நான் அப்படி சொல்லவே இல்ல. அவர் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னப்ப நான் உடனே வரேன்னு தான் சொன்னேன். சாரி விஜி, நீ வரேன்னா சொன்ன.
நான் தான் ஏதோ தெரிஞ்சுக்காம பேசிட்டேன். அப்போ பார்ட்டி வச்சிடலாம்ல? கண்டிப்பா வரேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. கோபி ஏதாவது சொதப்பிருப்பான். நான் கோபி கிட்ட பேசிக்கிறேன். பார்ட்டி கண்டிப்பா வந்துருங்க. என்ன? சரிங்க. வரேன் விஜி. எதுவுமே சாப்பிடாம போறீங்க, டீ சாப்பிட்டு போல. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன். சரி, போயிட்டு வரேங்க. நான் கிளம்புறேன். சரி. பார்ட்டி கண்டிப்பா வரணும். சரி. வரேன் விஜி. பாருங்க மாமா, உங்க மகன் என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு. அவர் பாட்டிக்கு கூப்பிட்டாரு, நானும் வரேன் தான் சொன்னேன். அவரும் சந்தோஷமா என்கிட்ட சரின்னு தான் சொன்னாரு. ஆனா இவங்க கிட்ட போய் நான் வர மாட்டேன்னு சொன்னதா போய் சொல்லிருக்காரு. எதுக்கு மாமா, எதுக்காக இப்படி சொல்லணும்? எல்லார்கிட்டயும் எனக்கு ஏன் மாமா கெட்ட பேர் வாங்கி தரணும்? முட்டா போய் அப்படியா சொன்னான்? அவன் பண்ணது தப்புதாம்மா. ஆனா ஏன் பண்ணான்னு தெரியல. அவன் வரட்டும், கண்டிப்பா கேட்கறாமா. அம்மாடி, இந்த விஷயத்தை பெருசு பண்ணாத, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். அழாதம்மா. ஏழு பேர் 3 வாரமா பணம் கட்டல. இந்த வாரம் மொத்த கலெக்ஷன் 4500 ரூபாய். 3 ரூபாய் வரைக்கும் வெளியில நிக்குதுங்க. அப்புறம் ஹோல்சேல் கடைக்கு இந்த மாசம் 10,000 ரூபாய் கட்டணும். இல்ல, இந்த மாதிரி என்னோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்ச பொண்டாட்டியை கட்டுறதுல இது ஒரு வசதிங்க. படிச்சிருந்தா மட்டும் போதுமா? புருஷனோட பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வேண்டாமா? எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எங்க வீட்ல எங்க அப்பாவுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? பரவாயில்லையே. நம்ம பிசினஸ் வளர்ந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அடேங்க அப்பா, பின்றியே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது சரோ அக்காவையும் விஜயும் பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள சகோதரி ஞாபகம் வந்துருச்சா? உள்ளூர்ல தான் இருக்காங்க. போலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஏமா லீலா, உங்க அக்கா வீட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். டேய் ரவி, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. மாணிக்கமும் சரோவும் முறைப்படி வந்து உங்களை அழைச்சா தானே நீங்க விருந்துக்கு போக முடியும். ஏமா, அவங்க கூப்பிட்டாதான் போகணுமா? போய் விருந்து வைங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வர போறோம். டேய், நீ என்னடா பேசுற? முறைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுடா. நீ பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டு தெரியாது. அன்னைக்கு என்னன்னா கோபியும் போசும் வந்தப்ப உடன்பிறப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு என்னன்னா அவங்க வீட்டுக்கு போவேன்னு சொல்ற. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மா அர்த்தம் இல்லாம பேசாதமா. அது வேறடா, பிரிய நிறைய இருக்கு. அதுக்காக பெரியவங்களா பார்த்து ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுடா. அதுபடிதானே நடக்கணும். மீனாட்சி, இந்த முறைங்கிற சம்பிரதாயம் எல்லாம் நமக்காக ஏற்படுத்திக்கிட்டாதான். அதுக்காக அதே பிடிச்சு தொங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏங்க, நான் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. சரி, நீ சொல்ற நியாயப்படி பார்த்தா விஜய் கோபியை இவங்க நம்ம வீட்டுக்கு விருந்து கலைக்கணுமா வேணாமா? ஆமா, அழைக்கணும். அதனால இப்ப இவங்க போட்டோம், தோதுப்பட்ட நாள்ல அவங்கள வீட்டுக்கு விருந்து கலைக்கட்டும். என்ன ரவி, அவங்கள வீட்டுக்கு வர சொல்றியா? சரிப்பா. அப்ப நீ கிளம்பு. லீலா, நீ போய் ரெடியா, நானே ரெடியாறேன். ஏங்க, இவங்கிட்ட நான் இப்ப முறைய பத்தி தானே பேசினேன். அதுக்கே இப்படி சுள்ளுன்னு விழுந்துட்டு போறான். அவன் கோவிச்சுக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்ன நியாயம் இருக்குன்றீங்க? அவன் என்ன கோவிச்சுக்கிறது உங்களுக்கு நியாயமா படுதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. லீலாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறது நியாயம் தானே. பொண்டாட்டிக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறானே. அது சரிதாங்க. ஆனா இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்க. எந்த விஷயத்துல புரிஞ்சுக்க முடியல? அவன் பொண்டாட்டி விஷயத்திலயும் சரி, அவன் பொண்டாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க விஷயத்திலயும் சரி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, அதே மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் நடந்துக்கிட்டான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. வருத்தப்படாத, போக போக எல்லாம் சரியா போயிடும். பொறுமையா இரு. பவானி, என்னடா பண்ற? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சரி, இந்த மாவு போய் அரைச்சிட்டு வந்துருப்பா. என்னக்கா இது? இப்பதானே காய் நறுக்கி கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னொரு வேலை சொல்றியே. என்ன பவானி பண்றது? வேலையா இருந்தா சொல்லத்தான் செய்வோம். போய் அரைச்சிட்டு வந்துரு. நான் ஹோம்வொர்க் பண்ணணும்க்கா. சும்மா சும்மா எனக்கு வேலை சொல்லாத. 2 கழுத வயசாச்சு, வீட்டு வேலை சொன்னா மட்டும் சோம்பேறித்தனம் வந்துருது. காலையில இருந்து நீ உட்கார்ந்து வேலை சொல்லிட்டே தான் இருக்க. நானும் நீ சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆமாண்டி, பெருசா மலையை பிடிச்சிட்ட. வாய் மட்டும் தாண்டி உனக்கு நீளம். நானே எல்லா வேலையும் பார்க்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க? ஏண்டி, என்ன வார்த்தை சொன்ன?
நிறமாசக்காரிங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம என்ன பார்த்து இப்படி கேக்குறியா? அப்படின்னா நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரி நினைப்பா? அக்கா நான் என்னக்கா சொன்னேன்? ஏங்கா இப்படி பேசுற? பேசுவேடி பேசுவேன். நீ ஏன் பேச மாட்ட? நானும் என் புருஷனை இந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறோம்ல, உனக்கு இளக்காரமா தாண்டி இருக்கும். நீ மனசுல வச்சுட்டு தானே பேசுற. அக்கா நான் சாதாரணமா தான்க்கா பேசுனேன். நீ ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க, யாருமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும்னு. அக்கா. பிறந்த வீடா இருந்தாலும் அளவோட தான் வச்சுக்கணும். அக்கா சாரிக்கா. அக்கா நம்ம வீடு நினைச்சு யதார்த்தமா இருந்தா அக்கா. இந்த மாதிரி அரணிக்கிட்ட கிட்ட தான் பேச்சு வாங்கணும். அக்கா. எல்லாம் என் தலை எழுத்துடி. என்ன விட 7 வருஷம் கழிச்சு பிறந்தவங்க கிட்ட தான் பேச்சு வாங்க வேண்டியது. போடி. அக்கா அக்கா ஏன் விஜி ஒரு மாதிரியா இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னா பேச வேண்டியதானே, அதுக்கே முறைக்கிற? சரி கேளு. உங்க கார்மெண்ட்ஸ்ல ஏற்பாடு பண்ண வெட்டிங் பார்ட்டிக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னீங்களா? எதுக்காக இப்படி புழுகுறீங்க? அத சொல்றியா நீ? என்னால தான் உங்க நிம்மதியை போச்சுன்ற மாதிரி உங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க நடந்துக்கிற விதம். என்னமோ என்னால தான் உங்க நிம்மதியை கெட்டு போன மாதிரி நீங்க நடந்துக்கிட்டு எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரீங்களா? என்ன சுயகௌரவம் தேடிக்கிறீங்களா? என்ன விஜி நீ பாட்டு பேசிட்டே போற? உண்மை என்னன்னு உனக்கு டேய் கோபி, விஜய் கேட்கறது என்னடா தப்பு? எதுக்குடா தேவையில்லாம விஜய் மேல பழைய போடுற? உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் நேரா சொல்லு. எதுக்கு விஜய் இழுக்கிற? என்னப்பா நீங்க வேற? உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் என்னவா இருந்தாலும் சரி, விஜய் எடுத்து தப்பு. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுடா, கண்கலங்க வைக்கலாமா? என்ன பொண்ணடா நீ? பா என்னப்பா முதல்ல என்ன காரணம் சொல்ல. வாங்க 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 வாங்க. அம்மாடி யாரும் வந்திருக்காங்க பாரு பாரு. வாலிலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஜய் முகல ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல. நல்லதானே இருக்க? ஒண்ணும் இல்ல. இந்தா. வா உள்ளே போலாம். என்ன ரவி, ஏன் விஜய் ஒரு மாதிரியா இருக்கு? அதுக்கு சைனஸ் போல காலையில இருந்து கண்ணுல இருந்து மூக்குல இருந்து தண்ணியா கொட்டிட்டு இருக்கு. அதான். பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி மாச சம்பளக்கார பாடுதான் பரவாயில்ல, டென்ஷன் இல்லாம இருக்கலாம். எங்களுக்கு வேற விதமான டென்ஷன். அதுவும் சரிதான். லீலா தான் விஜய் பார்க்கணும்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் எங்க வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வரணும். விருந்துக்கா? எதுக்கு? கல்யாண விருந்து. சுருக்கமா சொல்லணும்னா வெட்டிங் பார்ட்டி. வெட்டிங் பார்ட்டி நம்மளுக்குள்ள என்னங்க ஃபார்மாலிட்டிஸ்? என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிடுங்க, சாதாரணமா வர்றோம், சாப்பிட்டு வந்துடுறோம். அப்படிலாம் இல்ல, இதான் முறைன்னு அம்மா சொன்னாங்க. சரி, இப்ப என்ன உங்க வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? என்னைக்கு விருந்துன்னு சொல்லுங்க, வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். எடுத்துங்க, சாப்பிடுங்க. என்ன லீலா, கிளம்பலாமா? கிளம்புறதா? இருங்க, இருந்து சாப்பிட்டு தான் போனோம். இல்ல, வேலை இருக்கு. வேலை சும்மா இருங்க. இன்னைக்கு நீங்க இருந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போறீங்க, அவ்வளவுதான். இதோ போய் சமைச்சிடுறேங்க. வா. உட்காரு. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கோபி வீட்டுல ஒண்ணு கவனிச்சியா? விஜய் கண் கலங்கி இருந்துச்சு. நம்மள பார்த்ததும் கண்ணை தொடச்சுக்கிச்சு. நீ உள்ள கூட்டிட்டு போகும்போது கூட கண்ணை தொடச்சுக்கிட்டு தான் போச்சு. நான் அதை நோட் பண்ணேன். விஜய் உங்ககிட்ட ஏதாவது சொன்னுச்சா? நல்ல பொண்ணுங்க வீட்ல எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா, அந்த கோபி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவானோன்னு தோணுது.
இதுல என்ன வருத்தம்னா அந்த பெரிய மனுஷன் அங்க நின்னுட்டு இருக்காரு, விஜய் அழுதுகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம ஒன்னும் சேர்ந்து இல்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சரி அதை விடு, அவன் கேரக்டர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அவளை போய் இப்படி அளவிடுறதா? அந்த அறிவு கூட இல்ல. என்ன மனுஷன் இவெல்லாம்? இவெல்லாம் மனுஷனா? அன்னைக்கு அந்த பால்காரனை அடிச்ச மாதிரி இவனை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. தப்பு ஊ மேல இருக்கு. பொண்ணுங்க கண்ணை அலப்பாய விடக்கூடாது. ச்சே, உன்னை கூட்டிட்டு ரோட்ல நிம்மதியா நடக்க கூட முடியல.